فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم الله أكبر 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 ولله الحمد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் மனிதர்களை நல்வழிப்படுத்த இந்த உலகுக்கு அருளாக உதித்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை தனது வாழ்வின் முன்மாதிரியாக முன்னோடியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் உலக இறுதி நாள் வரைக்கும் இஹ்லாஸோடு இந்த மார்க்கத்திற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனிதமான பெருநாள் தினம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய இந்த நன்னாளிலே அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசியவர்களாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி தக்பீரோடு வந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து வாழுமாறும் அவனுடைய விளக்கல்களை முற்று முழுதாக தகுந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் எனக்கு உங்களுக்கு நான் அழகிய உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் அக்பர் 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 வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் தஆலாவினால் ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை முழுமையாக நோற்றவர்களாக இரவெல்லாம் நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ் தஆலாவுடைய அல் குர்ஆனை கலாமை இரவு பகலாக ஓதியவர்களாக அவன் அருள் பாலித்த செல்வத்திலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் தான தர்மங்கள் செய்தவர்களாக புனிதமான ரமலானுடைய மாதத்தை கண்ணியமாக வரவேற்று கண்ணியமாக வழியனுப்பிவிட்டு இன்று அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நானும் நீங்களும் நோன்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் ஓதிய அல் குர்ஆன்களை ஏற்றுக்கொள்வானாக. எங்களுடைய இரவு வணக்கங்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரிப்பாயாக. கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த குத்பாவுடைய பிரசங்கத்திலே உங்களோடு 3 விடயங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே ஆரம்பமாக ஒரு மாதத்தை முழுமையாக வணக்க வழிபாடுகளோடு கழித்தவர்கள் என்ற ரீதியிலே அல்லாஹ் தஆலாவுடைய கூலியை அவனுடைய வெகுமதியை நானும் நீங்களும் எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவனுக்காக கட்டுப்படுகின்ற மனிதர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். இன்னல்லதீன யத்லூனல் கிதாப இன்னல்லதீன யத்லூன கிதாப அல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். சூரத்துல் ஃபாத்திரிலே 29வது வசனத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ்
நிச்சயமாக அவர்கள் என்னுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅகாமு ஸலாத தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா நாங்கள் அவர்களுக்கு அருள்பாலித்த செல்வத்தை இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? திஜாரத்தன் லன் தபூர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நஷ்டமே ஏற்படாத வெறும் லாபத்தை மாத்திரம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு வியாபாரத்தை அவர்கள் என்னோடு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனை முழுமையாக வணங்கிய மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு மாத காலம் இந்த பயிற்சியை நான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றது. நானும் நீங்களும் இன்று அமர்ந்திருக்கின்ற இந்த நிமிடம், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த நிமிடம், இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் ஆழமான 2 விடயங்களை சொல்லுகின்றது. அதிலே முதலாவது, அல்லாஹ் தஆலா எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நஷ்டமே ஏற்படாத ஒரு வியாபாரத்திலே ஒப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ஏன் அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளை வியாபாரத்தோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அங்கே 2 காரணங்கள் காணப்படுகின்றது. முதலாவது காரணம் என்னவென்றால், ஒரு வியாபாரியை பொறுத்தமட்டிலே ஒரு வியாபாரி எப்போதும் ஒரு வியாபாரத்தோடு தன்னுடைய லாபங்களை சுருக்கிக் கொள்ள மாட்டார். அவன் எப்போதும் தன்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவதில் தான் அக்கறையானவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வியாபாரிகளை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல் குர்ஆன் இப்படி சொல்லுகிறான், அல்ஹாக்கும் தகாசுர், செல்வத்தை தேடுகின்றவர்கள் எப்போதும் அதனை பெருக்கிக் கொள்வதிலேதான் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறான். எனவே ஒரு வியாபாரி எப்போதும் தன்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதில் குறியாக இருக்கக்கூடியவன். எனவே அவன் அவருடைய நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். சந்தர்ப்பங்களை அவன் எப்போதும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருப்பான். எங்கே அவன் தன்னுடைய செல்வத்தை முதலீடு செய்தால் அதிகமான லாபங்களை பெற முடியும் என்கின்ற அவதானத்தோடு இருப்பான். அதுபோன்றுதான் அல்லாஹ் தஆலாவோடு வியாபாரம் செய்கின்ற முஃமின்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவை ஒரு மாத காலத்துக்குள்ளால் சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். ரமலான் வந்தது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். ரமலான் முடிந்து விட்டது, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் முடிந்துவிட மாட்டார்கள். அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோடு மிக அழகான வியாபாரத்தை செய்து இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற முதலாவது விடயம். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், மன் கான யஅபுது ரமலான, யார் ரமலான் மாதத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ ரமலான் அது மவா, அது எங்களை கடந்து விட்டது. மன் கான யஅபுதுல்லாஹ, யார் அல்லாஹ் தஆலாவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ இன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான், அவன் நிலையானவன். எனவே அவன் மீதான வணக்க வழிபாடுகள் நிலையாக இடம்பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதனைத்தான் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நீங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த உறவை உங்களுடைய வரையறைக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். மாற்றமாக அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கின்ற இந்த ஆயுள் முடியும் வரைக்கும், நீங்கள் மரணத்தை சுவைக்கின்ற அந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் தஆலாவை வணங்கிக் கொண்டிருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பயிற்சியை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால், எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்கு, வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை மாத்திரம்
எதிர்பார்த்து எங்களுடைய வணக்கங்களை மாற்றிக் கொள்வதுதான் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ. இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணித்து விட்டார்கள். எதற்கு தெரியுமா? இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை, அவனுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக தங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் விற்பனை செய்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த குத்பாவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்ற மிக முக்கியமான விடயம் அதுதான். நானும் நீங்களும் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுமாறு ஏவப்பட்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பங்களை நானும் நீங்களும் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை செய்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அதற்கான ஒரு மிகச்சிறந்த பயிற்சியை ரமலான் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கின்றது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அப்படி அவனுடைய கட்டளையை முழுமையாக ஏற்று கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்தமட்டிலே லியுவஃபியஹும் உஜூரஹும், அவர்களுக்கான கூலியை நாங்கள் பரிபூரணமாக்கி கொடுப்போம். வயஸீதுஹும் மின் ஃபضலிஹி, எங்களுடைய அருள்களை நாங்கள் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நானும் நீங்களும் ஒரு வியாபாரத்தை செய்திருக்கின்றோம். அதிலிருந்து லாபத்தை அடைந்து அந்த லாபத்தை நானும் நீங்களும் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா அதற்கான அவகாசங்களை வருடத்தின் ஒவ்வொரு மாதங்களிலும் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கின்றான். இரண்டாவது, நானும் நீங்களும் சம்பாதிக்கின்ற செல்வங்களை எப்படி இன்னொரு வியாபாரத்தில் முதலீடு செய்வது என்று யோசிக்கின்ற அதே நேரம் அதனை அழியாமல் பாதுகாப்பதும் எங்கள் மீது காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். எனவேதான் நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கேட்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து, அத்ததுரூன மால் முஃப்லிஸ், உங்களுக்கு மங்குரோத்துக்காரர் அல்லது இந்த உலகத்திலே நஷ்டவாளி யார் என்று தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹமுன் வலா மதாம். இந்த உலகத்திலே யாரிடத்திலே செல்வங்கள் காணப்படவில்லையோ, யாரிடத்திலே இந்த உலகத்தில் கட்டுச்சாதனங்கள் காணப்படவில்லையோ, உடமைகள் காணப்படவில்லையோ, அவர்கள் தான் வங்குரோத்துக்காரர்கள் என்பதாக சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே வங்குரோத்துக்காரர் நஷ்டவாளி யார் என்றால், யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின், நாளை மறுமையிலே சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே வருவார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத் தான தர்மங்கள் கொடுத்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்றிருப்பார்கள். வயக்தி கதிஷதம ஹாதா, ஆனால் இந்த எல்லா நன்மைகளோடும் சேர்த்து அவர்கள் இன்னொரு மனிதனை ஏசி இருப்பார்கள். வகலப ஹாதா, இன்னொரு மனிதன் மீது அபாண்டம் சுமத்தி இருப்பார்கள். வஅகலமால ஹாதா, இன்னொரு மனிதனுடைய செல்வத்தை அவர்கள் ஹராமாக சாப்பிட்டிருப்பார்கள். வசபக தம ஹாதா, இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பார்கள். வகலப ஹாதா, இன்னொரு மனிதனுக்கு அநியாயமாக அடித்திருப்பார்கள். எனவே இந்த மனிதனை பொறுத்தமட்டிலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைஹுதா மின் ஹஸனாத்திஹி வஹாதா மின் ஹஸனாத்திஹி. எனவே யாரெல்லாம் அவருக்கு எதிராக அல்லாஹ் தஆலாவிடத்திலே குற்றம் சுமத்துகிறார்களோ அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மனிதனுடைய நன்மைகள் பரிந்துரைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த மனிதனுடைய நன்மைகள் தீர்ந்து விட்டால்
அந்த குற்றம் சுமத்துகின்ற அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து இந்த நன்மைகள் செய்த மனிதனுக்கு கொடுத்துவிட்டு பாவங்கள் செய்த மனிதனை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கும் நன்மைகளோடு வந்த அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு தூக்கி வீசி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். கண்ணியத்திற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நன்மைகள் செய்வது எவ்வளவு தூரம் சிரமமானது என்பதை நானும் நீங்கள் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளால் மிக அழகாகவே அறிந்திருப்போம். ஆனால் செய்த நன்மைகளை பாதுகாப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் அவற்றை நன்மைகளாகவே பெற்றுக் கொள்வது என்பது எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இப்போது இருக்கிறது. ரமலான் முடிந்ததோடு இன்னொரு மனிதன் மீதான உடைமைகள் பொறுப்புகள் எங்களுக்கு ஹலாலாகிவிட மாட்டாது. இன்னொரு மனிதன் மீதான அநியாயங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஹலாலாகிவிட மாட்டாது. இன்னொரு மனிதனுடைய மானத்தை நாமும் நீங்களும் மானவப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் ஹலாலாகிவிட மாட்டாது. எனவே ரமலானிலே எப்படி நோற்று நாளை பேணி பாதுகாப்போமோ அதே போதுதான் ரமலானை தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நாங்கள் ரமலானிலே பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்வதும் அந்த நன்மைகளை நாளை மறுமையிலே மீசான் ஹஸனாத்திலே பெற்றுக் கொள்வதும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக பொறுப்பாக இருக்கிறது. எனவே ரமலானிலே செய்த நன்மைகளை தொடர்ந்து செய்வது போன்று ரமலானை தொடர்ந்து வருகின்ற காலங்களில் எப்படி ரமலானிலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டோமோ, எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொண்டோமோ, அடுத்த மனிதர்களுடைய மானங்களை பாதுகாத்துக் கொண்டோமோ, அடுத்த மனிதனுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொண்டோமோ, அதே போன்றுதான் எங்களுடைய ஆயுள் முழுவதும் நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு விடயங்களையும் நானும் நீங்களும் வாழ்க்கையில் மரணிக்கும் வரைக்கும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானுடைய பெருநாளுடைய குர்பானிலே நசீகத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட கால ஆய்வை பெற்றவர்கள். நானும் நீங்களும் மரணிக்க போகின்ற அந்த நொடியை பற்றி அறியாதவர்கள். எனவே நானும் நீங்களும் செய்கின்ற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு பெற்று அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை பெற்றிருக்கின்ற நேரத்திலே நானும் நீங்களும் ஒரு கணம் என்னையும் உங்களையும் பற்றி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானை தொடர்ந்து என்னுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி அமையப் போகின்றது? நான் ரமலானை தொடர்ந்து அல்லாஹ்வுக்கும் எனக்குமான உறவை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகின்றேன்? எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அதுவமுஹா வ இன் கல்ல அஹப்புல் அஅமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. நீங்கள் குறைவாக செய்வதாக இருந்தாலும் தொடராக செய்கின்ற நன்மைகளை உங்களுக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். எனவே அதே கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடனான அந்த உறவை நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் தொடராக அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த பிணைப்பை உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த நன்மைகளை பாழ்படுத்துகின்ற பாவமான காரியங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவதாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் பெருநாளுடைய தினம். யௌமுல் ஈத் என்பது யௌமுஸ் சுரூரி வல் ஃபரஹ், அன்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பரஸ்பரம் நாங்கள் பரிமாறிக் கொள்கின்ற ஒரு நாள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நானும் நீங்களும் அணிந்திருக்கின்ற இந்த ஆடைகளும் நானும் நீங்களும் பூசியிருக்கின்ற இந்த நறுமணத்திலோ கிடையாது. மாற்றமாக புன்னகைத்த முகத்தோடு முக மலர்ச்சியோடு
இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற உறவுகளோடு கட்டி அணைத்து முசாபஹா செய்து முஆனகா செய்து எங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்வதற்கான நாள் சகோதரர்களே. இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த முகங்கள் எல்லாம் சில போது நான் வருடத்துக்கு ஒருமுறை நான் பார்க்கிறேன். ஏன்? நாங்கள் வித்தியாசமான பிரதேசங்களிலே வாழுகின்றோம், வித்தியாசமான இடங்களிலே நாங்கள் தொழுகின்றோம். இன்றைய தினம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் எல்லாம் சந்திப்பதாக இருந்தால் இது போன்ற ஒரு பெருநாள் தினத்திலே தான் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அல்லாஹ் ஆலம். கடந்த ரமலானிலே எங்களோடு இருந்த எத்தனையோ உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அடுத்த ரமலானில் நானும் நீங்களும் முசாபஹா செய்வதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நானும் நீங்களும் முஆனகா செய்வதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே தொழுகை முடிந்ததும் அவசரமாக வீடுகளை நோக்கி செல்லாமல் இந்த இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் உங்களுடைய அன்பை நீங்கள் பொழிந்துவிட்டு செல்லுங்கள். அனைவரோடும் சலாம் சொல்லிவிட்டு சொல்லுங்கள். அனைவரையும் தட்டி தழுவி நலம் விசாரித்துவிட்டு செல்லுங்கள். அதுதான் பெருநாளுடைய அந்த சந்தோஷத்தை பரிமாறிக் கொள்வதற்கான மிக அழகிய வழிமுறையாக காணப்படுகின்றது. இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தொழில் நிமித்தம் நானும் நீங்களும் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வசதி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் எங்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு உறவு இல்லாமல் இருந்திருக்கும். நானும் நீங்களும் இன்றைய தினமும் தனித்து கவலைகளோடு அழுத மூங்களோடு தனிமையாக இந்த நாளை கழித்துவிடக் கூடாது. மாற்றமாக ஒன்றாக சேர்த்து எங்களுக்கு முடியுமான விதத்திலே இந்த நாளை மகிழ்ச்சியாக கழிப்பதுதான் நபி அவர்களுடைய அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது. எனவே யாருக்கெல்லாம் தன்னுடைய உறவுகளை அழைத்துக் கொண்டு, தன்னுடைய நண்பர்களை சேர்த்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த நாளை கண்ணியமாக கழிக்க முடியுமோ, நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இந்த நாளை கழியுங்கள், உண்டு மகிழுங்கள். அதே போன்று சகோதரர்களே, சந்தோஷம் என்பது எங்களோடு மாத்திரம் சுருங்கி போன விடயம் கிடையாது. மாற்றமாக நாட்டிலே எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நேரம் ஒதுக்கி சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு நீங்கள் பேசுங்கள். தந்தையை இழந்த தாய் எத்தனையோ கவலைகளோடு இருக்க முடியும். கணவனை இழந்த உறவினர்கள், சகோதரிகள் நிச்சயமாக எங்களோடு இருக்க முடியும். குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் கவலைகளோடு இருக்க முடியும். நாங்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை, நாங்கள் பரிமாறிக் கொள்கின்ற ஒரு விடயம் அவர்களுக்கு அந்த கவலைகளை மறக்கடிக்க செய்ய முடியும். தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னோடு யாரும் பேச மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு எங்களுடைய அழைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். எனவே உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அவர்களோடு சந்தோஷமாக பேசுங்கள். யாரோடும் நீங்கள் குடும்ப உறவுகளை குறித்துக் கொண்டிருந்தால் இந்த நிமிடத்திலே உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நினைத்துக் கொள்ளுங்கள். நான் தொழுகை முடிந்தது அந்த முறிந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்வேன் என்கின்ற உறுதியான எண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று சகோதரர்களே, எங்களை விட்டும் மன்னரைகளிலே வாழக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் இருக்க முடியும், எங்களுடைய அன்பு தாய் தந்தையர்கள் இருக்க முடியும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்க முடியும், எங்களுடைய குழந்தைகள் இருக்க முடியும், எங்களோடு ஒன்றாக படித்தவர்கள் இருக்க முடியும், நாங்கள் உறவாடி எங்களுடைய உறவுகள் இருக்க முடியும். அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய விமோசனத்துக்காக, அவர்களுடைய சூழ்வாழ்வுக்காக பிரார்த்திப்பது இன்றைய நாளிலே ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. எனவே அதையும் நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது என்பதனை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த ஹுத்பாவின் எதிர்விடயத்துக்கு வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அன்பின் சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த சூழல் ஒரு நெருக்கடி நிறைந்த சூழலாக இருக்கின்றது. நானும் நீங்களும் பள்ளிக்காக வருகின்ற நேரத்திலேயே அபாய ஒளியுடைய அந்த ஓசையை செவிமடுத்தவர்களாகத்தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம். என்னையும் உங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாட்டிலே இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய எத்தனையோ சகோதரர்கள் எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் எங்களுடைய குடும்ப
மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த நாடு எங்களுக்கு எத்தனையோ உதவிகளையும் உபகாரங்களையும் செய்திருக்கிறது. எனவே இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய மக்களையும் இந்த நன்னாளிலே எங்களுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று யாரெல்லாம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் இந்த பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்த யுத்தங்களாலும் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டு இந்த நன்னாளிலும் கூட கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும், குறிப்பாக காசா மக்களையும் சூடான் நாட்டு மக்களையும் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே நானும் நீங்களும் இணைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது எங்கள் மீது வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நன்னாளை எப்படி கழிக்க வேண்டும் என்று நிறைய சட்டத்திட்டங்களை எங்களுக்கு விதித்திருக்கின்றது. எனவே நானும் நீங்களும் பெருநாள் தினம் என்பதற்காக வேண்டி கண்மூடித்தனமாக இந்த நாளை கழித்துவிடக் கூடாது, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக செயல்பட்டுவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு வல்லரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் போன்ற நோன்புகளை ஏற்று அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த புனிதமான மாதத்திலே தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த மாதத்திலே உனக்காக செய்த தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னிடத்திலே பிரார்த்தித்த பிரார்த்தனைகளை ஏற்றி அவற்றுக்கான அழகிய பதில்களை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களோடு நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களோடு கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை தீர்த்து வைப்பாயாக. யாரெல்லாம் தொழிலுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய தொழிலை நீ அருள் பாலிப்பாயாக. யாரெல்லாம் குடும்பங்களை பிரிந்து கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் வாழ்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. யா ரஹ்மான், யா அல்லாஹ், இந்த நாட்டை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் ஷஹீதாகிறார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய கபர்களை நீ விசாலப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்டதற்காக வேண்டி இந்த உலகத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கி வைப்பாயாக.